லோகேஷ் இதுல எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த விவாதம் விமர்சனம் அப்படின்றது ஆக்கப்பூர்வமானதாக இருந்துச்சா? இன்னொன்னு, ஆதாரங்களினுடைய அடிப்படையில பேசுங்க அப்படின்ற ஒரு கருத்தை அமைச்சர்கள் எல்லாரும் முன்வைக்கும் பொழுது இந்த கசிவு ஆட்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அமைச்சர்களே முன்வைக்கிறாங்க. எங்க கசிவு நடந்துச்சு, யாரு கசிந்தது, அல்லது யாரிடமிருந்து இது மாதிரியான முறைகேடுகள் நடந்தது, இந்த மாதிரியான அம்சங்களை ரொம்ப வெளிப்படையா பேச தயங்குறாங்களா? அப்படி பேசலன்னா அதுக்கான என்ன அர்த்தமா இருக்குது? இல்லை, இதில் வெளிப்படையாக பேசுறது ஒரு பார்ட் இருக்கணும். நான் அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கசிவு விஷயம், இப்போது நம்ம பட்ஜெட்டை நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நெருக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அள்ளி கொடுக்கல, கிள்ளி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஊரகத்துறையில் பார்த்தீங்கன்னா 29,000 கோடி போன இதில் கொடுத்தது 39,000 கோடியாக மாற்றிருக்காங்க. இவர் சொல்கிறார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் 42,000 கோடி தான், எக்ஸ்ட்ரா 2,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. அவங்க கொடுத்த ஆக்சுவல்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்க இதுக்குமே அது இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த லீக்கேஜஸ் எங்கே வருது அப்படின்னா, அவங்க இந்த ரெவன்யூ டெஃபிசிட்டை குறைக்கிறாங்க. 70,000 கோடி ரூபா அந்த ரெவன்யூ டெஃபிசிட்டை 55,000 கோடி ரூபா குறைக்கிறாங்க. அந்த 15,000 கோடி ரூபா ரெவன்யூ டெஃபிசிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறாங்க. நான் அவங்க இது ஒன்று டாஸ்மாக்லேருந்து ஒரு 1000 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதே சமயம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸில், அதாவது ஃபேஸ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் உருவாக்கணும், அதுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் உருவாக்கணுன்றாங்க. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் டேக்ஸில் இருக்கிற லூப் ஹோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அந்த ரெவன்யூ டெஃபிசிட்டை கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் லீக்கேஜஸ். இந்த லீக்கேஜஸ் ஒரு ஆங்கிள் இருக்குது. இன்னும் அவங்க ஃபுல் ஃப்ளெஜாக எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டெண்டர்லேருந்து அதுவும் இருக்குது. டெண்டர் வைஸாக இப்போ எல்லா டெண்டர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட செலவுகளும் குறையும். இதை பேஸ் பண்ணி ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக 15,000 கோடி ரூபா டெஃபிசிட்லேருந்து குறைச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு கொடுத்துருக்குது. ஆன் த எண்ட் ஆஃப் த இயர் அது எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். இதில் என்ன அப்படின்னா காவேரி விஷயம், இந்த காவிரி விஷயத்தை பிரதானமாக நீ கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதே தான், வரி விஷயத்துக்காக தான். இந்த ரெவன்யூ டெஃபிசிட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 62,000 கோடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. அது சொல்கிறாங்க ரூபாய்க்கு 20 பைசான்றது. அது டபுள் ஆனாலே நம்மளோட கடன் பிரச்சனையே இருக்காது. அதாவது வருஷம் வாங்க வேண்டிய கடன் பிரச்சனையே இருக்காது. பட் இந்த காவிரி விஷயம் லாங் டேர்ம் பிரச்சனை. அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். நான் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறேன். ஓகேங்களா? இதே காவேரிக்காக எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருப்பாங்க? ஓகேங்களா? அந்த தீர்மானங்கள் என்னாச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காவேரி சம்மந்தப்பட்ட ஆரம்ப இடத்துல இருக்க கர்நாடகாவில் ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. அவர் பதவி காலம் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அவர் ஒரு தொகுதியை சேர்ந்தவர். அந்த தொகுதியில் ஒரு அணை கட்டணுன்றது அவங்களோட அரசியல், நீண்ட கால அரசியல். அந்த அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க, அதை பெருசாக்குறாங்க. அதுக்கு நம்ம ஏன் ஈல்டு ஆகணும்னு கேட்குறேன். அவங்க இந்த 2 வருஷத்தில், அந்த ஆட்சி முடிகிற 2 வருஷத்தில் கட்டலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. கட்ட ஆரம்பிச்சு ஸ்டே ஆகி போச்சுன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அப்புறம் ஏன் சார் நம்ம கர்நாடகா போகணும்னு ஆசைப்படணும்? இல்லை சார், ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். நீங்கள் சொல்கிறது லாஜிக்கில் ரொம்ப சரியான நுட்பமான இடம். நீங்கள் அவங்க கர்நாடகாவில் அரசியல் பண்ணுறாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னும் பொழுது நாம ஏன் கர்நாடகாவுக்கு போய் பேசணுன்ற தார்மீகமான சார், நமக்கு அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் 2 சிச்சுவேஷன். அன்னைக்கு தண்ணியும் வரல. நமக்கு ஆகஸ்ட், அதாவது ஜூலை மாதம் 30 டிஎம்சி ஆஸ் பர் தீர்ப்பு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கே ஆகஸ்ட்டில் 45 டிஎம்சி கிட்ட கொடுத்துருக்கணும். அவங்க 4 டிஎம்சி தான் போர்டே சொன்னாங்க. அந்த 4 டிஎம்சி இவங்க திறந்து விடலை. அதாவது வினாடிக்கு 5,000 கனஅடி 3,500 கனஅடி திறந்து விட சொன்னது 150 அடியிலிருந்து 500 கனஅடி தான் வந்துட்டு இருந்தது தண்ணி. அன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படின்னு. அப்புறம் இயற்கை வென்றுது. அது ஹென்ஸ் ரிசல்ட். 3rd அன்னைக்கு அவங்க கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ண, இந்த தண்ணி தரக்கூடாதுக்காக ஒரு தீர்மானத்தை தான் இருந்தாங்க. ஆனால் இயற்கையுடைய செயலில் திறந்து விடணுன்ற சிச்சுவேஷன் வந்தது. மேகதாது கட்டணுன்றதுக்கு அவங்க ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை முன்கூட்டியே பரிசீலனிச்சு தான் முன்னாடி தடவை நம்ம சட்டமன்றம் கூட்டி அதுக்கு ஒரு தீர்மானம் ஏற்றிய சட்டசபையில். இப்போ நீங்க மறுபடியும் ஒரு இல்ல கேள்வி ரொம்ப அந்த கேள்வி தான் எளிதா வரும். எளிதா என்ன வரும் இல்ல லோகேஷ், இப்போ பாமகவினுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, மேகதாதுல அணை கட்டணுமா வேண்டாமா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு நாம கட்டக்கூடாதுன்றோம், அவங்க கட்டணும்ன்றாங்க. இங்கேயும் அதே கேள்விதான். மேகதாது அணை விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுமா வேண்டாமா? கூட்டணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, கூட்ட வேணான்னு சொல்லி தாவேக அரசாங்கம் சொல்லுது. கூட்ட வேணான்றதுக்கான லாஜிக் பாயிண்ட் என்ன? இன்னைக்கு வேணான்றது, அதாவது இப்போ ஒரு அரசாங்கத்துக்கிட்ட பல ஸ்லீவ்ஸ்ல பல ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு விஷயங்கள் தான் ஒவ்வொன்றா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க சப்போஸ் அடிக்கல் நாட்டிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
அந்த கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போக முடியும். நம்ம இன்னைக்கே இதுல திரும்ப குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அப்போ பாமகவினுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சொல்றது இதுல ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய அவசியம் என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த 3 அணைகள் KRSஓ அல்லது வந்து கபினி அணையோ அது எல்லாமே இது எல்லாமே கிருஷ்ணராயசாகர் அணை இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எல்லையிலிருந்து 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 4 கிலோமீட்டர் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. இங்க இது 4 கிலோமீட்டர்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு நினைக்குது கர்நாடகா. அப்போ அனைத்து கட்சி கூட்டம்ன்றது இன்றியமையாத அவசியம்ன்றாங்களே, அதை எடுக்கலாம் இல்லையா ஸ்டாண்டர்ட் தாவேகா? அது அவசியம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து இன்னும் டிபிஆரே சப்மிட் பண்ணல, ரிவைஸ் டிபிஆரே இன்னும் சப்மிட் பண்ணல. ஓகேங்களா? அவங்க டிபிஆர் சப்மிட் பண்ணி அதுக்கு வந்து பல வகையில் கிளியரன்ஸ் ஆகணும். அதில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்குது. அது கூட இன்றைக்கி ஆனந்த் சொல்லியிருந்தாப்புல அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சைடில் இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி அண்ணன் சொல்லும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிட்டார், இணையமைச்சர் சொல்லிட்டார், அவர் கர்நாடகாக்காரர். ஓகேங்களா? அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னால் ஃபைனல் கார்டெலாம் கிடையாது சென்ட்ரலில். ஓகேங்களா? அதுக்கு ரிப்ளையாக லெட்டரும் பிஎம் காமிச்சிருக்குன்னு இன்றைக்கி சிஎம்ஏ சொன்னார். எல்லாமே ஸ்டெப்ஸ் தான் சார். நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இன்றைக்கே இருக்கிற அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க, இங்கே ஒரு அரசியல் நடக்குது, அந்த அரசியலுக்கு ஈல்டை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இன்றைக்கே கடையை விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவோன்றது இருக்கு இல்லையா? இன்றைக்கி எடுத்த தீர்மானத்தை ஸ்ட்ராங்காக நிற்கணும். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கு, மேகதாது அணை கட்டக்கூடாது. ஒரே கேள்விதான் சார். மேகதாது அணைக்கு எதிராக அல்லது காவிரி பிரச்சனையில் தாவேகா அரசாங்கம் உள்ள வந்த உடனே நடந்த கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதில் எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் ஆதரவு தராங்க. திமுக, அதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை எதுவுமே கிடையாது. எல்லாரும் சிஎம் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு. அப்போ எல்லாரும் ஒரு புள்ளியில் நிற்கிறோன்றத கர்நாடகாவுக்கு மெசேஜாக கடத்திட்டாங்க. இப்போ மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லும் பொழுது நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறோன்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுல என்ன தயக்கம்? ஆரம்பத்திலே பதில் சொல்லிட்டேன். அவங்க அரசியல் பண்றாங்க, அந்த அரசியலுக்கு ஈல்டாக கூடாதுன்ற அதாவது இப்போ ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அபார்ட்மெண்ட்டில் இருக்கும், அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பிஎம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? பக்கத்து அபார்ட்மெண்ட்காரன் நம்மகிட்ட பஞ்சாயத்து பண்ணினே இருக்கிறோம். நம்ம 2 விதமாக ரியாக்ட் பண்ணலாம். பிஎம்கிட்ட போய் முறையிடலாம், செக்ரட்டரிகிட்ட போய் முறையிடலாம். இல்லையா அதில் இருக்க லீகல் விஷயங்கள் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணோம். நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இவங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சைலண்டாக இருக்கும். அவன் வான்னு கூப்பிடுறான், நம்ம ஏன் போகணும்னு கேட்குறேன். சார் இன்னைக்கு என்னங்க சார் நீங்க லாஜிக்கா பேசுறீங்க? இல்லைங்க, அவர் எடுக்கிற முடிவு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தே சொல்றாரு. ஐயா அவங்க நான் மறுபடியும் சொல்றேன், ஈல்ட் ஆகுறது வேற, முதலமைச்சர் பேசுறாரு. ஈல்ட் ஆகுறது வேற, நம்ம புதுசா ஒரு விஷயத்தை செய்யறது வேற. நம்ம புது கோடு போடுறோம், அவங்க அரசியல் ஈல்ட் ஆகுது. அதுதான் சுமன் கவி சொல்றாரு. ஏற்கனவே அந்த கோடெல்லாம் போட்டு அது காயமாயிடுச்சுன்றாரு. எல்லாருமே ஆல்ரெடி போட்டாச்சு, இதுக்கு போடணும் அந்த கேள்வி வருது. அந்த மாதிரி வைக்கலாம்ல. எல்லாமே முயற்சி தான் சார். அவங்க எடுக்கிற பார்வை சரின்னா இப்ப இந்த பார்வை தப்புன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்ன்றத கேள்வி ஆச்சுங்களா? அதே மாதிரி தொகுதி மறைவரைக்கு தமிழ் மணி சார் போயிட்டு நான் வந்துடுறேன். கொஞ்சம் தான் டைம் பேசணும். இல்ல நான் வந்துடுறேன். நான் கடன் வாங்குறது பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தனியாக பேசுவோம், ஏன்னா சின்ன டாபிக் மக்களுக்கு கருத்து. பட் டாபிக் காவேரி விஷயத்துல மசில் மெமரியில செயல்படுறாங்க எல்லாரும். கொஞ்சம் அவங்க வான் கூப்பிட்டு நம்ம ஈல்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இவர் ஒரு ஃப்ரெஷ் ரூட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் வித்தியாசம். தயவுசெய்து அதை மிங்கிள் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி தொகுதி மறுவரைக்கு திமுக போன ஆட்சியில் இருந்த வரைக்கும் நோ டீலிமிட்டேஷன் நாங்க. இப்போ என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலை துரைமுருகன் சார் என்ன சொல்றாரு, ஃபேர் டீலிமிட்டேஷன்ன்றாரு. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காரு. அப்படிதான் நாங்கள் இந்து தலைப்பு செய்தி என்னன்னா, டிஎம்கே லேஸ் டவுன் கண்டிஷன்ஸ் டு சப்போர்ட் டீலிமிட்டேஷன் பில். இதுதான் இன்னைக்கு முதல் பக்கம். அது மேல விமர்சனம் வருது இல்லையா? அப்படி யாரும் அதிகாரப்பூர்வமா அது என்னன்னா இந்துல எழுதி இல்ல ஓபனா யாருமே ஓபனா அதுதான் விவாதிக்கப்படும். இல்ல அதுதான் அந்த பேஜை வச்சிட்டு நீங்க சொன்ன அதே பக்கத்துல பாயிண்ட் தவறான தகவல்னு விவாதிச்சு அது நோன் சொல்றதுக்கு இல்லங்க. எங்க ஸ்டாண்ட் இப்ப நோ டீலிமிட்டேஷன் தாங்க சொல்ல முடியல. நிறைய விவாதிக்கப்பட்டு இருக்கு. இல்லங்க சொல்ல முடியல. நோ டீலிமிட்டேஷன் நோன்றத ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. நோ டீலிமிட்டேஷன்ன்றது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. டீலிமிட்டேஷன் ஃபேரா இருந்தா பரவாயில்லை பேசுறாரு சார். உதயநிதி ஸ்டாலின் பேரவையிலே பேசுறாரு. நாங்க தான் முதல்ல எதிர்த்தோம், அதுல நிலைப்பாட்டுல உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டாருல அவர் பேரவையிலே. இல்ல இந்த உறுதியா இருக்குன்ற வார்த்தை சொல்லல. அவர் சொல்லல, பேரவையில சொல்லி இருக்கார் சார். அந்த வார்த்தையை சொல்லல. நீங்க இன்றைக்கு பேரவை நிகழ்வுல சொல்லி இருக்கார். உறுதியா இருக்குன்ற வார்த்தையை சொல்லல சார். அந்த வார்த்தையை சொன்னாங்க. நாங்க தான் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். அப்படினா அவருக்கு டிஎம்கேல நடக்கிற பேச்சு வார்த்தை தெரியல. மக்கள் கருத்துக்குள்ள வந்து அது மக்கள் கருத்துக்கு இது ஸ்டார்டிங்ன்றது தான் பாக்குறேன் நான். ஆனா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா டிஎம்கே சொல்லுது நாங்க விவசாயிகளுக்காக போராடுறோம்ட்டு. பட் ஆனா மக்களோட பார்வையிலேயே 2 பேருமே அப்படின்ற மாதிரி அரசியல் தான் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஓவராலாவே பொலிட்டிக்கலா நம்மளோட ஸ்பீச்சோட கிரேடா நம்ம கவனிக்கணும். அது பெட்டர்மெண்ட் ஆகணும். ஏன்னா மக்கள் இது எல்லாரும்